ஆனா 2 நாளா வந்து இடி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா இடி விசாரிக்க தடை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. இல்லையா? அப்போ உங்களுக்கு மடியில கனம் இல்லன்னா, வழியில ஏன் பயம்? ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம் திமுகவுக்கு? ஆகாஷ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னு சொன்னா, தனுஷ வச்சு எடுக்கிற இட்லி கடை 300 கோடியாம். பராசக்தி அது ஒரு 400 கோடியாம். சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்குது. இமய முரளின்னு ஒரு படம் எடுக்கிறேன்னா, அது ஒரு 300 கோடியாம். அப்புறம் சிம்பு வச்சு ஒரு படமா, ஆளானப்பட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அது போன்ற படங்களை எடுக்கிறேன். திடீர்னு ஒரே நேரத்தில் 4 படம் எப்படி எடுக்க முடியும்? யாரு? இந்த இடி ரைடு வந்து தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இதுக்கும் இந்த மாதிரியான இடையிலே அப்படியே நிப்பாட்டிட்டு எதுவுமே இல்லாம சத்தமே இல்லாம இருந்தாங்கன்னா, மக்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன்? இதில் ஈடி என்ன பிடுங்கி இருக்கு நான் கேட்குறேன். இந்திய அளவுக்கு ஈடி அமலாக்கத்துறை சோதனை போட்டு யார்கிட்ட எத்தனை கோடி பறிமுதல் பண்ணியிருக்கு? ஏதாவது வெள்ள அறிக்கை விட சொல்லுங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சியை இது பண்ணிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அவர் வந்து இவங்களுடைய மிரட்டலுக்கு செவி சாயலை. பார்த்துக்கலாம், பண்ணிக்கோ, நீ கேஸ் போட்டு. இல்ல களத்துல இப்போ அனகாபுத்தூரா இருக்கட்டும், அங்க வீடுகள் இடிக்கப்படுது. அதுக்கான குரல் எதுவுமே எப்படிங்க கார்பரேட்டுக்கு எதிராக எப்படிங்க குரல் எழுப்புவார்? அதே மாதிரி இடி இப்போ அந்த டான் பிக்சர்ஸ் தான் முக்கியமான புள்ளியா இருக்கும்போது இவர் சினிமா துறையில இருக்காரு. இவர் துறையில நடக்கிறதே அவரால் எதிர்த்து பேச முடியல, கேள்வி கேட்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்போ என்ன தெரியுமா விஷயம்? இந்த டான் பிக்சர்ஸ் அமலாக்கத்துறை ரைடு விஜய் வந்து பிரதமர் மோடி கிட்ட சொல்லி அமலாக்கத்துறை ரைடு போனதா திமுக ஐடி விங் நேத்துலேருந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க. அப்ப இவர் நிதி ஆயோக்கு கோர்ட்டுக்கு போக தேவையில்லையே, விஜய் கிட்ட சொல்லியிருந்தாலே இடி முடிச்சு நிப்பாட்டிருப்பாங்க. முதல்வர் போய் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்துச்சுன்னா அடுத்து ஸ்டாலினுக்கு வருது எவ்வளோ நேரம்? பாஜகவுக்கு தேவை பணம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தடா ராய்மன் தான் அறிஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். வாங்க. அண்ணா 2 நாளா வந்து இடி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா இடி விசாரிக்க தடை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமலாக்கத்துறை சோதனையை வந்து உச்சநீதிமன்றம் தடை எப்படி இருக்குன்னு சொன்னால், தடைன்னா யாரையும் விசாரிக்கக்கூடாதுன்னு இல்லை, சம்மந்தப்பட்டவர்களை விசாரிங்க. ஒரு அலுவலகத்தில் போனீங்கன்னா அலுவலகத்தில் உள்ள எல்லாரையும் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அசாதார சூழ்நிலையை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. குறிப்பாக வந்து தமிழக அரசு சார்பாக என்னன்னு சொன்னால், இதுமாரி ஒரு அரசு அலுவலகம், அதாவது டாஸ்மாக் என்பது ஒரு அரசு அலுவலகம், அதில் வந்து அமலாக்கத்துறை ரைடு விடும்போது விடுறதுன்றது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்ற அடிப்படையில் தான் வழக்கு தொடுத்தாங்க. அதுக்குண்டான தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இல்லை. அதாவது நீங்கள் சோதனை பண்ணுங்கள், யாரை சம்மந்தப்பட்ட நபர்களை சோதனை பண்ணும்போது அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கிடாதீங்க, ஒரு டென்ஷன் உருவாக்கிடாதீங்க அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட்டு ஊடகங்கள் இப்படி வெளியிடுறாங்க செய்தி. குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன், இப்போ தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கா இல்லையா? இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பதிவாளர் அலுவலகத்துக்கு போகுது. அதுவும் அரசு அலுவலகம் தான் பதிவாளர் அலுவலகம். அங்கே போய் சோதனை பண்ணுது, சம்மந்தப்பட்டவரை கைதும் பண்ணுதா இல்லையா? காவல் நிலையங்களில் வந்து அப்படி சோதனை பண்ணுது, கைதும் பண்ணுது. அப்போது அவங்க யாராவது வந்து இதேமாரி ஒரு அலுவலகத்தில் வந்து அதிகாரிகள் வந்து இப்படி சோதனை பண்ணுறது இது ஒரு அசாதாரண சூழல் உருவாக்குது, ஆனால் இது தடை விதின்னு சொல்லி கோரிக்கை வச்சு அது எப்படி ஒரு கேளிக்கையாக இருக்குமோ, அதேமாரி தான் இப்போ தமிழக அரசு சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து போட்டிருக்க மனுவும் அப்படி தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க, உயர்நீதிமன்றம் அதுக்கு சரியான பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போட்டால் உச்சநீதிமன்றம் தடை, 2வது உச்சநீதிமன்றம் போடும்போது தான் இப்படி உத்தரவு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா வழியில் ஏன் பயம்? அவங்க எங்கே வேணால் சோதனை பண்ணிட்டோம், எங்கே வேணால் இது பண்ணிட்டோம். ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம் திமுகவுக்கு? அதுவும் உச்சநீதிமன்றத்தில் வந்து திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யார் தெரியுமா? உயிர் ரோஹித். அவர் வந்து ஒரு இயரிங்க்கு ஆஜரான 1 hour 2 hourக்கு 50 லட்ச ரூபா அவருக்கு ஃபீஸ். அவ்வளோ பெரிய லாயரை வச்சு நீங்கள் தமிழக அரசு சார்பாக நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போது இந்த பணம் வந்து மக்களுடைய வரி பணம் தானே, அது வீண் விரயம் பண்ணுறீங்க. 50 லட்ச ரூபாங்க ஒரு நாளைக்கு. ஒரு இயரிங்க்கு ஆஜரானா அவர் அவ்வளோ காசு வாங்குவார். அவரை வச்சு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பண்ணீங்க, இப்போ குறைஞ்சி ஒரு 5-6 முறை அவரை கூப்பிட்ருக்கீங்கன்னா 5-6 முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி செலவு பண்ணிடுவீங்க தமிழக சார்பாக, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் நீங்கள் பார்க்கணும்.
இப்போ அமலாக்கத்துறை ஃபஸ்ட்டு வந்து ரைடு பண்ணிச்சு 1000 கோடி ஊழல்னு சொல்லி அமலாக்கத்துறையே செய்தி வெளியிட்டு இல்லைங்களா? இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஸ்டே வாங்கினீங்க, ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ம். அவங்க வந்து அமலாக்கத்துறை ரைடு தொடர்ந்தாங்க. ம். இப்போ வந்து டாஸ்மாகுடைய மேலாளர் விசாகன் வீட்டில் ரைடு பண்ணாங்க. ரைடு போயிட்டு பார்க்கும்போது அங்கே எதுவும் இல்லை. அவர் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு அவரே வந்தார். அவர்கிட்டையும் விசாரணை பண்ணாங்க. ம். அங்கே இருந்த பின் அந்த வீட்டுக்கு பேக் சைடில் பேப்பர் நிறைய அடிக்கிறாங்க. வாட்ஸ்அப் சாட்டு. வாட்ஸ்அப்பில் பேசின கான்வர்சேஷன் உரையாடல்களை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு கால் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்மளை எப்போ வேணாலும் அமலாக்கத்துறை பிடிக்கலாம். ஃபோனை சீஸ் பண்ணாங்கன்னா அதில் இருக்க இதெல்லாம் இருக்குன்ட்டு ஃபோனில் டெலீட் பண்ணிவிட்டு நினைவுக்காக யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்றது அவருடைய நினைவுக்காக வந்து காப்பியை எடுத்து வச்சிருக்கலாம். அமலாக்கத்துறை ரைடு வந்தோடனே அதை கிழிச்சு தூக்கி போட்டிருக்காங்க ஜன்னல் வழியாக. அதெல்லாம் அவங்க எடுத்துருக்காங்க. யார் அமலாக்கத்துறை எடுத்து தான் வந்து விக்னேஷ் பாஸ்கர், ரத்தீஷ் இப்படி போகுது ரூட்டு. புரியுதுங்களா? இப்போ விக்னேஷ் பாஸ்கர் வந்து இந்த அமலாக்கத்துறை ரைடுக்கு முன்னாடி வரையும் அவர் யார் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போது விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞருடைய மகன் முத்து முத்துவுடைய மகளுடைய மகளை தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் பண்ணியிருக்கார். அதாவது முத்துவுடைய பேத்தியையும் கலைஞருடைய கொள்ளு பேத்தியையும் திருமணம் பண்ணக்கூடிய மருமகன் தான் ஆகாஷ் பாஸ்கர். ஒரு உறவு. இன்னொரு உறவு வந்து அன்பில் மகேஷுடைய சகலையுடைய அக்கா மகன் என்ற உறவு. 2 உறவும் வருது. அப்புறம் இந்த ரத்தீஷ் உடைய ரத்தீஷ் பேச்சை கேட்டு தான் டாஸ்மாகுடைய இதுவே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் பிடிச்சா ரத்தீஷ் வீடியோஸை சர்ச் பண்ணுறாங்க. ரத்தீஷ் தலைமறைவு. இப்போ ஆகாஷ் பாஸ்கரும் தலைமறைவு. ஆகாஷ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் கிட்ட வந்து ஒரு 2-3 படத்துக்கு இணை இயக்குனராக வேலை செஞ்சுருது. திடீர்னு ஒரே நேரத்தில் 4 படம் எப்படி எடுக்க முடியும்? அதுவும் தனுஷை வச்சு எடுக்கிற இட்லி கடை 300 கோடியாம். அதுக்கப்புறம் வந்து பராசக்தி அது ஒரு 400 கோடியாம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இமய முரளின்னு ஒரு படம் எடுக்கிறேன்னா அது ஒரு 300 கோடியாம். அப்புறம் சிம்பு வச்சு ஒரு படமா. ஒரே நேரத்தில் இவ்வளோ படங்களை எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூஸரால் முடியுமா? யாருமே பண்ண மாட்டாங்க. முட்டாள்தனத்தை இதுவரையும் நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆனானப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ கேள்விப்பட்டோம். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரே அது போன்ற படங்களை எடுக்கல. ஒரு படம் எடுத்து அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி வச்சு தான் இன்னொரு படத்துக்கு பூஜை போடுவாங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போது இவன் யார் இவ்வளோ குயிக்காக வந்து இவ்வளோ திரைப்படங்களை எடுக்கிறாப்புல அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இப்போ அமலாக்கத்துறை ரைடு பண்ண இப்போ அவர் எஸ் ஆகிட்டார்னு வைங்களேன். இப்போ இந்நிலையில் தான் வந்து நம்ம தமிழக முதல்வர் டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 2-3 வருஷமாக போகாத முதல்வர் இப்போ போயிருக்காரு. 2-3 வருஷமாக என்ன சாக்கு சொன்னீங்க? மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்குது, நிதி கொடுக்குறதில்ல சொன்னாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் முதல்வர் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் அதுவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் காங்கிரஸ் ஆதரவு கட்சி எம்எல்ஏக்கள் எம்பி முதல்வர்கள் யாரும் கலந்துக்கல. காங்கிரஸ் முதல்வர்கள் யாரும் கலந்துக்கல. கம்யூனிஸ்ட் முதல்வர்கள் கலந்துக்கல. மாயாவதி கலந்துக்கல. இது மம்தா பானர்ஜி கலந்துக்கல. ஆனால் தமிழக முதல்வர் கலந்துக்கிறாரு. அப்போது இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் கலந்துக்கிட்டாரா? அல்லது இங்கே கிடுக்குப்பிடி பிடிச்சிட்டாங்கல்ல. ஏன்னா இப்போ ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உதயநிதி தான். புரியுதுங்களா? அப்போது இதை ஆஃப் பண்ணுறதுக்காக போனாங்க. இப்போ பாஜக ஒன்றையும் பத்திரமாட்டு தங்க இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்கன்னா அவங்க கை விட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்திய ஊடகங்களே நிறைய வந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் பயன்படுத்தி வந்து 5800 கோடி வந்து கட்சிக்கு டொனேஷன் வாங்கியிருக்கு பாஜகன்னு. இப்போது லாட்டரி சீட்டு உரிமையாளர் மார்ட்டின் கிட்ட வந்து 1000 கோடி வாங்கினாங்களா எலக்ட்ரோ பாண்ட். ஆமாம். அப்போ 1000 கோடி வந்து ஒரு கட்சிக்கு டொனேஷனே கொடுக்குறான்னா அவங்ககிட்ட எத்தனை 1000 கோடி இருக்கும், எத்தனை லட்சம் கோடி இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ நம்மகிட்டே வந்து ஒரு 10,000 ரூபா இருந்தால் தான் 100 ரூபா யாருக்குன்னா கொடுப்போம், ஒரு 1000 ரூபா கொடுப்போம் இல்லையா? 10,000 ரூபா தூக்கி கொடுத்துட மாட்டோம் இல்லை? ஆமாம். அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ கோடி இருக்கும், 1000 கோடி அசால்ட்டாக அவன் தூக்கி கொடுத்துருக்கான் இப்போ லாட்ரி மாட்டி எலக்ட்ரோ பாண்டு மூலியமாக. அப்போது இது போல் வந்து பாஜக வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இடியையும் ஐடியையும் வச்சு பயன்படுத்தி சிபிஐ பயன்படுத்தி மிரட்டி வசூல் செய்துன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களில் செய்தி நார்த் இந்தியா ஊடகங்கள்லேயே வருது செய்தி.
வந்த வண்ணமே இருக்குது அப்படின்போது இப்போ இவங்க போயிருக்காங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து துரைமுருகன் வீட்டில் ரைடு பண்ணாங்க. ஆமா. ஊடகங்கள்லாம் வந்து கட்டுக்கட்டாக நோட்டு சிக்கியதுன்னு போட்டாங்க, தங்கம் சிக்கியதுன்னு போட்டாங்க. போட்டாங்களா இல்லையா? பல அமைச்சர்கள் மேல இடி ரைடு நடந்தது. உடனே டெல்லிக்கு போகிறாங்க. இங்கே ஆனா ரைடு நடந்துட்டு இருக்கும், அடுத்த நாள் டெல்லிக்கு போவாங்க. ம். அதுக்கப்புறம் அந்த ரைடு அப்படியே காணாமல் போயிடும். கேஎன் நேரு வீட்டில் அப்படி தான் ரைடு பண்ணால் டெல்லி போனால் ஆஃப் ஆயிடுச்சு. பொன்முடி வீட்டில் அப்படி தான், ஏவாவில் வீட்லேயும் அப்படி தான், ஜெகத்ரட்சன் வீட்லேயும் அப்படி தான். ம். ரைடு பண்ணணும் டெல்லிக்கு போய் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ டெல்லியில் போய் ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை சேர்ந்துச்சா அவங்க இந்த விஷயத்தை விட்டுருவாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் வந்து டெல்லி போனதுக்கும் இந்த தீர்ப்பு வந்ததுக்குமா ஒரு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணா பாருங்கள், இப்போ நாளைக்கு ஆகாஷ் பாஸ்கர் விஷயம் அவ்வளோதான் விட்டுரும். ம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி இவரால் முடியும், உங்களால் முடியுமா, என்னால் முடியுமா? ம். அதாவது ஒரு ஒரு 400 கோடி 500 கோடி 4, 5 படம் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டம். ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும், ரத்தீஷா இருக்கட்டும், இவங்கள புடிச்சிட்டனால உதயநிதியை நெருங்கிட முடியும். அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு எப்படி ஈடி நம்புதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை தொடர்பு இருக்குன்னா, இப்போ நமக்கு பேசுகிறோன்னா இவ்வளோ கான்வர்சேஷன் இவ்வளோ விஷயங்கள் நமக்கே தெரியுதுன்னா, ஈடிக்கு தெரியாதா? அவங்க நேரடியாக தள்ளிட்டு இருக்காங்க. ம். அப்போ மேலிட உத்தரவு அதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ இவர் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவார், வேலை முடிஞ்சிச்சு. ம். பாஜகவுக்கு தேவை பணம். என்ன தேவையோ வாங்கிக்கிட்டு அவங்க விட்டுருவாங்க, போகணும் அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதில் முடிஞ்சிடும் விஷயம். ம். நீங்கள் வேணால் பாருங்கள், முதல்வர் போய் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை சுற்றி வந்துச்சுன்னு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துச்சுன்னா அடுத்தது ஸ்டாலினுக்கு வருது எவ்வளோ நேரம்? ம். முடிஞ்சிச்சு இல்லையா? ஆமா. அப்போது போய் ஒரு தொகை இவ்வளோ அமௌண்ட் பேசி முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், அமலாக்கத்துறை வந்து இந்த விஷயம் அப்படியே கடப்பில் போட்டுருவோம். இது மாதிரி இந்த இடி ரைடு வந்து தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ இதுக்கும் இந்த மாதிரியான இடையிலே அப்படியே நிப்பாட்டிட்டு எதுவுமே இல்லாம சத்தமே இல்லாம இருந்தாங்கன்னா, மக்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் ஈடி என்ன பிடுங்கி இருக்கு நான் கேட்குறேன். இந்திய அளவுக்கு ஈடி அமலாக்கத்துறை சோதனை போட்டு யார்கிட்ட எத்தனை கோடி பறிமுதல் பண்ணியிருக்கு, ஏதாவது வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சியை இது பண்ணிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அவர் வந்து இவங்களுடைய மிரட்டலுக்கு செவி சாயலை. பார்த்துக்கலாம், பண்ணிக்கோ, நீ கேஸ் போறியா போட்டுக்க, நான் அதெல்லாம் பண்ணலான்னு இன்ன வரையும் அதானே சொல்லிட்டு வர்றாரு. கேஸ் போனால் போட்டுக்க, நான் ஃபேஸ் பண்ண தயாரின்ட்டு, நான் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரை இவங்க அதாவது இப்போ சமீபமாக அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இது போன்ற சில நபர்கள் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதாவது எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் மீதும் வந்து அமலாக்கத்துறை வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு யாருக்குன்னு சொன்னால், இந்த பவுடர் வியாபாரம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹவாலா, இந்த மாதிரி நபர்கள் மீது வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கே தவிர அரசியல்வாதிகளையும் அல்லது தொழில் அதிபர்களையும் யாரையும் வந்து இதுவரையிலையும் தண்டனைக்கு உட்படுத்தினதில்லை அமலாக்கத்துறை. சோதனையில் இவ்வளோ கடிச்சு அவ்வளோ கடிச்சு அது பண்ணது இது கணக்கில் வராது அது இதுன்னு சொல்லி ஊடகங்கள் வெளியிடுமே தவிர, ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் போகும். ஏங்க சசிகலா வீட்டில் போச்சா இல்லையா ரைடு அமலாக்கத்துறை? இதேமாரி தான் சொன்னாங்க, மாட்டாங்க எல்லான்னு. டிடிவி தினகரன் இப்படி தான் சொன்னாங்க, மாட்டினாங்க. என்னாச்சு? இவங்ககிட்ட யார்கிட்டையும் பணம் இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு தேர்தலுக்கு 5000 கோடி அசால்ட்டாக திமுக செலவு பண்ணுது. எங்கே காசு எப்படி வருது? இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதா? நீங்கள் நானும் போய் பேங்க்கில் 1 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா எப்படி சம்பாதிச்சேன், எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது உனக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அசால்ட்டாக ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து சர்வசாதாரணமாக வந்து புழக்கத்தில் போகுதுன்னா இதெல்லாம் கேள்வி கேட்க தெரியாதா அமலாக்கத்துறை? சொல்லுங்கள். ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் போட்டுருங்க, கேட்குறானா இல்லையாங்க? ஏது இந்த பணம்? 58 கேள்வி கேட்குறான் நம்மகிட்ட. இவனுங்க வந்து 300 கோடி 400 கோடியில் படம் தயாரிக்கிறாங்க. அந்த படம் தயாரிக்கிறாங்க போது பசங்க வயசு பார்த்தீங்கன்னா உன்னை விட சின்ன வயசு பசங்க தான் எல்லாருமே, சின்ன சின்ன வயசு பசங்க. எப்படி இவங்களுக்கு வந்து 300 கோடியில் வீடு, 300 கோடி வீடு, 500 கோடி வீடு, நீச்சல் குளத்தோட வீடு, என்னையா இது நடக்குது? இன்றைக்கி டாப் டக்கரில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகர்களை கூப்பிட்டு வச்சு விருந்து, எல்லா வகையான போதை வஸ்துகளும் விநியோகம் எங்கே போயிட்டு எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னது? பொண்ணுங்களையும் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அதான் சொல்கிறேன். அவங்க ரஷ்யா மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே வந்து இறக்கும் பணம் இருந்ததுன்னா எங்கேருந்து இறக்குமதி செய்வாங்க, புரியுதுங்களா? இப்போனா இந்த விஷயத்தில் மீடியா வந்து இப்போ இந்த இடி ரைடு நடக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும்போதும் எந்த நியூஸ் சேனலுமே, பெரிய நியூஸ் சேனல் சொல்கிறேன், எதுலேயுமே இந்த நியூஸ் வரல.
ஆனால் இப்போ மாரிதாஸாக இருக்கட்டும், நம்ம சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும், ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும்தான் இதை பேசுகிறாங்களே தவிர பெரிய மீடியா சேனலில் வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக ஊடகங்கள் தானே இங்கே மெயின் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன் இப்போ வந்து அந்த தெய்வ சிலை தெய்வ சிலை தெய்வ செயல்னு ஒரு பையன் ம். ஒரு பெண் புகார் கொடுத்துருக்கு. ஆமா. அது எந்த ஊடகம்னா விவாத பொருளாக்கிச்சா? ம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை வந்து கற்பழித்து அந்த பெண்ணை மற்றவனை விருந்தாக்க பார்க்குறத பற்றி ஏதாவது ஊடகங்கள் விவாத பொருளாக்குனாங்களா? சொல்லுங்கள். யாருமே விவாத பொருளாக்க மாட்டாங்க. தேவையில்லாத உப்பு சுப்பு இல்லாத விஷயம். விஜயும் சீமானும் சேருவாரா? சீமான் பாஜக கூட்டணி வைப்பாரா? இந்த மாதிரி தானே ஓட்டிகிட்டு இருக்காங்க ஊடகங்கள்லாம். ம். முழுக்க முழுக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மீதெல்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க இன்றைக்கி. அதனால தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை போட்டிங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதே வீடியோ எடுத்து அவன் சோசியல் மீடியாவில் போகிறான், யார் பார்க்குறான்? பார்க்குறதே இல்லை பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அனகாபுத்தூரில் வந்து வீடுகளை இடிக்கிறாங்க, பார்க்குறீங்க நீங்கள். அதை பற்றி யார் விவாதமாக்கணுமா இல்லையா? ஏண்டா அவன் வீடு அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா, நீ எந்த மயிருக்கு அவனுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்த, எந்த மயிருக்கு ரேஷன் கார்டு கொடுத்த, எந்த மயிருக்கு எலக்ட்ரிசிட்டி இது கொடுத்த, எந்த மயிருக்கு நீங்கள் அவனுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்தீங்க, எந்த பட்டா கொடுத்தீங்க? நீங்கள் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தானே. என் ஓட்டர் ஐடி ஏன் கொடுத்தீங்க, ஓட்டு ஏன் வாங்கினீங்க அந்த மக்கள்கிட்டேன்ட்டேன் நான். இன்றைக்கி ஒரு 400 வீடு நேற்று மொத்தம் இன்னும் தொடருது. அது 400 வீடு நேற்று. ஆமாம், இன்றைக்கும் போகுது. 400 வீடு குறைஞ்சி 3000 பேர் எங்கே போவாமல்? நீ என்ன பண்ணணும், அந்த இடம் அரசுக்கு தேவைன்னு சொன்னால் அரசு வேறு இடம் ஒதுக்கி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு கிரவுண்டு வச்சுருக்கேன் நாங்கள், அதே ஒரு கிரவுண்டு வேறு இடத்துல கொடுக்கணும். 8 மாடி கட்டியிருக்கேன், 8 மாடி கட்டி கொடுக்கணும். இதான முறை? அதை விட்டு திபுன்னு கோர்ட் ஆட்டுன்னு போலீஸை வச்சு மிரட்டி நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி வந்து வாய் திறக்கிறான்? யார் வந்து அங்கே போராடுறான்? யாருமே இல்லையே. அப்போ இன்றைக்கி வந்து அதிகார வர்க்கம் வந்து மக்களுக்காக இருக்கான்னா இல்லை, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காகவும் அரசுக்காக தான் அதிகார வர்க்கம் இருக்குது. பாமர மக்களுக்காக அதிகார வர்க்கமே இல்லை. போலீஸெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு பாதுகாவலன். போலீஸ் நமக்கு பாதுகாவலன் இல்லை, அதிகாரத்துக்கு தான் பாதுகாவலன். நமக்கு பாதுகாவலன் தான் அவ்வளோ வீடு இடிக்கும்போது, சார் இது என்ன இது பிராண்டிங்க, வயசானவங்க, இதெல்லாம் அநியாயம், நாங்களாம் நிற்க மாட்டோம் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொன்னால் எவனா புல்டோசர் தூக்கிட்டு வருவாங்க, மக்கள் கல்லால் அடித்து வரட்டுவாங்க. போலீஸு கண்டு தானே மக்கள் சைலண்ட்டாக இருக்காங்க. கேட்டால் கோர்ட்டு எல்லாம் சிஸ்டம் தானே இவங்க. அங்கே ஒரு பெண்கள் சொல்லிட்டு இங்கே இந்த வார்டு முழுக்க திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டோம். ஆமாம், எல்லாருமே நாங்கள் எல்லாம் குடும்பமாகவே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டவனுடைய நிலையே இதுதான். என்னென்னா அது பின்னாடி காசா கிரவுண்டு பிரம்மாண்டமாக பில்டிங் கட்டுறான். அப்போ இந்த ரோடு அகலப்படுத்தினா தான் காசா கிரவுண்டுக்கு ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வர முடியும். அப்போ காசா கிரவுண்டுடைய கட்டக்கூடிய வீடுகள் விற்பனை சுலபமாக ஆகணும்னா ரோடை பார்ப்பாங்களா இல்லைன்னா? காசா கிரவுண்டில் வந்து நீங்களும் நல்லா போய் வாங்க முடியாது. குறைஞ்சது 3 கோடி 4 கோடி 5 கோடியில் தான் ஃப்ளாட்டே அங்கே இருக்கா இல்லையா? வில்லாவும் ஃப்ளாட்டும் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் போய் வாங்குவான். அப்போ அவனுக்கு ரோடு வசதி பார்ப்பான், ரோடு நல்லா இருக்கா, ஃப்ரீயாக போகிறது வர்றதுக்குன்னு. அப்போ இந்த ரோடு அகலப்படுத்தணும். காசா கிரவுண்டுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ மக்களை பலி கொடுக்குறீங்க? அதுக்கு நீதித்துறை துணை போகுது, அரசு துணை போகுது, காவல்துறை துணை போகுது, அரசியல் கட்சிகள் துணை, எல்லாமே துணை போகிறாங்களா இல்லையா? இதை பற்றி விவாத பொருள் ஆக்கணுமா இல்லையா? முக்கிய ஊடகங்கள் சன் டிவியோ அல்லது தந்தி டிவியோ, சரி சன் டிவி விட்டுருங்க, கலைஞர் டிவி விட்டுருங்க, தந்தி டிவி ஆக்கணுமா இல்லையா விவாத பொருளாக? அவன் ஏன் ஆக்கலை? சரி, புதிய தலைமுறை ஆக்கலாம் இல்லையா? இது விவாதத்துக்கு எடுக்கணுமா இல்லையா? ஏன் எடுக்கலை? சரி, நியூஸ் 7 எடுக்கணுமா இல்லையா? ஏன் விவாதத்துக்கு எடுக்கல? ஏன்னு சொன்னால் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் வந்து அண்டாகியிருக்காங்க. இப்போ புதிய தலைமுறை எடுத்தோன்னா அவனுக்கு எதுனா நோண்டுவாங்க. ஏன்னா அவன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல தான் கல்லூரி கட்டி அவங்க உட்காந்துருக்காங்க. நியூஸ் 7 எடுத்தாங்கன்னா அவன் மணல் கொள்ளை அடிச்சு தான், மணல் கொள்ளை காசில் தான் அவன் வந்து கனிம வள கொள்ளையில் தான் அவன் வந்து நியூஸ் 7 நடத்திட்டு இருக்கான். அவனை நோண்டுவாங்க. அப்போ சோசியல் மீடியாவில் தான் நம்ம உண்மை பேச வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவை மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்றேன் நான் என்ன சொல்கிறேன், ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் அது ஏற்றுக்கிறேன். சரி, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? ரேஷன் கார்டு ஏன் கொடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல? அதுலேயுமே காசா கிராண்ட் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம், மக்கள் ஆற்றுக்கு இந்த பக்கம், இதே மாதிரி தான் அவனும் ஆற்றுக்கு ஓரமாகவே தான் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கான். என்னன்னு சொன்னால் இந்த இடம் குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழி தான் காசா கிராண்ட் போகிறது, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இது பாதை அகல பாதை ஆக்கிட்டோன்னு சொன்னால் அப்போ வந்து காசா கிராண்டு விற்பனை ஜோராகும். அப்போ நீ இந்த பக்கம் நீ இடிக்கிறேன்னா அந்த பக்கமும் இடிக்கணுமா இல்லையா?
ஏங்க அதை விடுங்க. நீங்கள் இங்கேருந்து பூந்தமல்லிக்கு போகிற வழியில் இந்த ஹைவே இருக்குல்ல, பூந்தமல்லி ஹை ரோட்டில் நீங்கள் வந்து மதுரை வாயில் தாண்டி பாருங்கள். கூவத்து மலைக்கு எவ்வளோ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். எல்லாம் 25 அடுக்கு, 30 அடுக்கு, 40 இல்லை, கூவத்தை ஒட்டின மாரி. கூவத்தை வந்து ஆட்டையை போட்டு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. 10 அடிக்கு காம்பவுண்ட் ஏற்றிருக்காங்கண்ணே அந்த ஆனால் காலேஜ். பார்த்தீங்களா, இந்த மதுரவாயில் தாண்டிட்டீங்கன்னு சொன்னால், மதுரவாயிலுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த இதுவிலே இருக்குது. அந்த காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எல்லாமே பாருங்கள், எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் தானே அதெல்லாம். அதை இடிக்க முடியுமா உங்களால்? தெம்பு இருக்கா? அப்புறாண்டி மக்கள் என்ன கேஸை போட்டு இடிக்க? ஏன் சாஸ்திரா பல்கலைக்கழக தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அது சொல்லிட்டு, அரசு இடம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியாச்சு. அங்கே போனீங்களா இன்னும் இல்லையா? புல்டோசரும் போலீஸும். நீதிமன்றமே ஆக்கிரமிப்பு தான். நீதிமன்றமே ஏரியில தான் கட்டியிருக்காங்க இல்லை, மதுரை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டியதானே? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துச்சு இல்லையா? ஏன் நீங்கள் அங்கே தயங்குறீங்க? இங்கே சட்டம் வந்து ஏழைகளுக்கு ஒன்று, அதிகார வர்க்கத்துக்கு ஒன்று, அப்படி தான் தம்பி இருக்குது. ஆனா இப்போ இந்த மாதிரி பரபரப்பா ஓடிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த பக்கம் என்னன்னா, மதுரையில 1,10,000 ஓட்டுக்கு மேல விஜய் வாங்கி வெற்றி பெற்றுருவாரு, நாளை முதலமைச்சர்னு ஒரு கட் அவுட். இல்லை, கனவு காணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை எல்லாரும் அதை விவாத பொருள் ஆக்குறாங்க நியூஸ் சேனல்ஸ். அதான் சொல்கிறேன், அதெல்லாம் விவாத பொருளாக்குவாங்க. கனவு காணலாம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் கூட கனவு காணலாம், நான் கூட கனவு காணலாம். அப்துல் கலாம் சொல்கிறார்ல, கனவு காணுங்கள்னு. அதேமாதிரி கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவர் தேர்தலில் நின்று அவருடைய ஓட்டு விகிதாச்சாரம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பேசுகிறாங்கன்னு தான் நம்ம அர்த்தம். இல்ல களத்துல இப்போ அனகாபுத்தூரா இருக்கட்டும், அங்க வீடுகள் இடிக்கப்படுது, அதுக்கான குரல் எதுவுமே எப்படிங்க கார்பரேட்டுக்கு எதிராக எப்படிங்க குரல் எழுப்புவார்? அதே மாதிரி இடி இப்போ அந்த டான் பிக்சர்ஸ் தான் முக்கியமான புள்ளியா இருக்கும்போது இவர் சினிமா துறையில இருக்காரு, இவர் துறையில நடக்கிறதே அவரால் எதிர்த்து பேச முடியல, கேள்வி கேட்க முடியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ என்ன தெரியுமா விஷயம்? இப்போ டான் பிக்சர்ஸு அமலாக்கத்துறை ரைடு விஜய் வந்து பிரதமர் மோடி கிட்ட சொல்லி அமலாக்கத்துறை ரைடு போனதா திமுக ஐடி விங் நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க. அது பார்க்கவே இல்லையா நீங்கள்? விஜய் சொல்லி தான் இந்த ரைடே நடந்திருக்கு. எந்த ரைடு? இந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு எல்லாமே வந்து விஜய் சொல்லி தான் நடத்தினாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இப்போ பராசக்தியும் இந்த இட்லி கடையும் வர இந்த விஜயுடைய படம் ஒன்று வருதாமே, என்ன படம்? ஜனநாயகன்னு ஒரு படம் வருதான். அந்த நேரத்தில் தான் ஒன்று தான் ரிலீஸ் ஆகுதான். பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஏதோ ரிலீஸ் ஆகுதான். அந்த நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு திரையரங்கு கிடைக்காது. புரியுதுங்களா? ஏன்னா சிவகார்த்திகேயனே இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. அதேமாரி வந்து தனுஷுக்கு மார்க்கெட் இருக்குது. 2 டாப் டக்கர் படங்களையும் ஒரே ஆள் தயாரிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்லி தான் இந்த படங்களை தயாரிக்கிறத நிப்பாட்டுன்னு சொல்லி மத்திய பாஜக அரசுக்கிட்ட சொல்லி பாஜக ரைடு இது அமலாக்கத்துறை ரைடு வந்தாங்க. திமுக ஐடிவிங் நேற்றுலேருந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு விஜய் பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த அமலாக்கத்துறை ரைடே விஜய் சொல்லி தான் நடத்தினான்னு சொல்லி திமுககாரன் சொல்கிறான் பாருங்க, இது அதுக்கு மேலே அயோக்கியத்தனம் இருக்கார். அப்போ இவர் நிதி ஆயோக்கு கோர்ட்டுக்கு போக தேவையில்லையே, விஜய்கிட்ட சொல்லியிருந்தாலே இடி முடிச்சு நிப்பாட்டிருப்பார்ல. அவங்க வாதத்துக்கு வந்தாங்க. இல்லை, அதே திமுக ஐடி விங் வந்து நேற்றுலேருந்து அப்படி தான் ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு வராங்க. அதாவது என்னன்னு சொன்னால், அந்த பராசக்தியும் இட்லி கடையும் அந்த 2 படமும் வந்து விஜயுடைய ஜனநாயகன் படத்துக்கு எதிராக வந்து அமையும். அப்போ விஜயுடைய படம் வந்து ஃப்ளாப் ஆகும். ஏன்னா விஜயுடைய கடைசி படம் அது வந்து அரசியல் பேசக்கூடிய படம். அதுக்கு திமுக வந்து மிகப்பெரிய சதி பண்ணி தான் இந்த 2 படங்களையும் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறாங்க. அதனால் இது அமலாக்கத்துறை மூலிமா நடத்தணும், ரைடு நடத்தாங்கன்னா இந்த படம் வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லி, இது என்னென்னா ஒரு கல்ல 2 மாங்காய். என்னென்னா விஜய்க்கும் பாஜகவுக்கும் நல்ல நெருக்கம் இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம், புரியுதுங்களா? பி டீம்ன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம். இன்னொன்று, விஜய் சொல்லி தான் சொன்னால் மோடியே கேட்பார், அமலாக்கத்தையே அனுப்புவார்னு சொன்னால், அப்போ விஜய்க்கும் மோடிக்கும் அவ்வளோ நெருக்கம் இருக்கு பாருங்க. ஆனால் தான் அவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு அவர் கேட்காமலே மத்திய அரசு கொடுக்குதுன்னா அவங்களுக்குள்ள உள்ள நெருக்கம் என்ன? இப்படியெல்லாம் திமுகவினுடைய அனுதாபிகள் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுனதில்லை, திமுக அனுதாபிகள் பேசுகிறேன். இதுதான் வட்டி கட்டி. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன பையன்கிட்ட அசால்ட்டாக 300 கோடி 400 கோடி 4-5 படம் தயாரிக்கிறான், குறைஞ்சி ஒரு 1000 கோடி தயாரிக்கிறான். இந்த பணம் எப்படி இவங்ககிட்ட வந்ததுன்ற கேள்வியை எதிர்கட்சி உட்பட எல்லாரும் வைக்கிறோம். அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு இவன் விஜயை எப்படி நோண்டி திசை திருப்புறானுங்க பாருங்க.
அவர் களத்திலே இல்ல. களத்திலே இல்லாதவர போயிட்டு அதான் சொல்றேன். நீங்க என்னடான்னா, டான் பிக்சர்ஸ்ல ரைடு போகுது, ஏன் அவர் குரல் குடுக்கலன்னு கேட்கிறீங்க? இல்ல அவரு துறையில இருக்கார்ல. ஒரே துறை அதுதான் சினிமா. சொல்றேன். அவரு சொல்லி தான் இந்த இது ரைடே நடக்குதுன்னு சொல்லி திமுகவினுடைய பிரச்சாரங்கள். ஆக இப்ப இருக்கிற நிலைமையில வந்து என்ன சொன்னீங்கன்னா, நேரடியா சொல்லணும்னு சொன்னா, திமுக இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போயிருக்காரு. பேசிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அமலாக்கத்துறை ரைடு ஸ்டாப். நீங்க வேணா நான் சொல்றத எழுதி வச்சீங்க. இதுக்கு மேல நடந்ததுன்னா நம்ம பேசுவோம் அடுத்த டைம். உங்க நேரத்துக்கும், உங்க பதிலுக்கும் ரொம்ப நன்றி.